அரசியலாயிரம் நேயர்களுக்கு வாழ்த்துக்கள். உடைய போது பாஜக அதிமுக கூட்டணி காரணம் சகுனி வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு செங்கோட்டையன். அதனால் கடுப்பான அமித்ஷா பாஜகவில் இருக்கிற அந்த கோஷ்டியிலெல்லாம் தீர்க்கிறதுக்கு டெல்லிக்கு கூப்பிட்டும் அமித்ஷா அழைச்சும் ஆஜராகாமல் இருக்கிறாரு அண்ணாமலை. அதுக்கு என்ன காரணம்னா, எங்களை மதிக்காத எடப்பாடி பாஜக 2 பேருக்கு நாங்கள் பாடம் போடுறோம் பாருங்கன்னு சொல்லி செங்கோட்டையன், டிடிவி, ஓபிஎஸ், சசிகலா, பெங்களூர் புகழேந்தி இந்த எல்லாரும் சேர்ந்து ஒரு புது அதிமுகவை உருவாக்க போகிறாங்க. அதைத்தான் 5ஆம் தேதி செங்கோட்டையன் அவர் ஒரு திருவாய் மலர்ந்து பேச போகிறாரு. அந்த புது அதிமுக விஜயோட தாவேகாவோட கூட்டணி சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்படி அரிய தகவல்கள் அப்டேட்டாக நீங்கள் எதிர்பார்க்காததெல்லாம் நிறையா இருக்குது. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம். தமிழ்நாட்டில் அரசியலுடைய நிலைமை நிமிடத்துக்கு நிமிடம் நாளுக்கு நாள் மாறிக்கிட்டே இருக்குது. மிக சூடு பிடிச்சிருச்சு அரசியல் சூழ்நிலை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பாஜகவில் கூட்டணியாக இருக்கிற எடப்பாடி தலைமையிலான அதிமுகவை எப்படியாச்சும் வீழ்த்திடணும், அதை ஜெயிக்க விடக்கூடாதுங்கிறதுல பாஜகவுடைய முன்னாள் தலைவர் அண்ணாமலை கண்ணும் கருத்துமாக இருக்கிறாரு. அதனால் பாஜகவுடைய தமிழ்நாட்டு தலைவர்களுக்குள்ளே கோஷ்டி உருவாயிருச்சு. அந்த கோஷ்டி பூசலை தடுத்து சரிவர கொண்டு வரணுங்கிற முயற்சியை தான் அமித்ஷா எடுத்தார். அந்த முயற்சி எடுத்து தான் அதற்கான ஒரு ஆரம்ப கட்டமாக தமிழ் புரிந்த அந்த நிர்மலா சீதாராமன் அவர்களை அனுப்பிச்சு அண்ணாமலை போன்றவங்களை சரி கட்டி பார்த்தோம், சரியாக வரலை. சரி, நம்ம கூப்பிட்டாச்சும் டெல்லியில் வச்சு ஏதாச்சும் ஒரு சமாதானம் பண்ணி இந்த கோஷ்டி பூசலை இல்லாமல் ஆக்குவோங்கிறதுக்காக ஒரு 10 பேரை அழைக்கிறாரு அமித்ஷா. ஐயா டெல்லிக்கு வாங்க, நான் பேச வேணும்னு சொல்கிறாரு. அப்படி அழைச்சும் எல்லாரும் போயிட்டாங்க, அண்ணாமலை மட்டும் போகலை. அப்போ அண்ணாமலை அதுக்கு என்ன காரணம் சொல்கிறாருன்னா, நான் ஏற்கனவே நிறைய இங்கே ப்ரோக்ராம்லாம் ஒத்துக்கிட்டேன், அதனால் வர முடியாதுன்னு சொல்கிறாரு. இது பொருத்தமற்ற பதிலுங்கிறது அவருக்கு அமித்ஷாவுக்கும் தெரியும், பாஜக காரங்களுக்கும் தெரியும், அதிமுக காரங்களுக்கும் தெரியும். ஆக அண்ணாமலை அவருடைய நிலையிலேருந்து மாறவே இல்லை. அப்போ யார் போனது என்ன நடந்துச்சுன்னா, அமித்ஷா அழைத்த அழைப்பை ஏற்று மத்திய அமைச்சர் எல் முருகன் போயிட்டார். தேசிய மகளிர் அணி தலைவி வானதி சீனிவாசன் போயிட்டாங்க. மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் போயிட்டார். தமிழிசை சவுந்தரராஜன் வந்துட்டாங்க. பொன் ராதாகிருஷ்ணன், ஹெச் ராஜா, அரவிந்த் மேனன், அமைப்பு செயலாளர் கேசவ விநாயகன் எல்லாரும் போயிட்டாங்க. முக்கியமான மெயின் கேரக்டர் அண்ணாமலை மட்டும் போகலை. 2026 தேர்தலில் எப்படியாச்சும் திமுகவை ஜெயிக்க விடக்கூடாது, ஆட்சி கட்டில் அமர விடக்கூடாதுங்கிறது அமித்ஷாவுடைய திட்டம். ஆனால் அதுக்கு பாஜக எடுக்கக்கூடிய அந்த முயற்சிகள் எதையுமே செயல்பட விடாமல் இங்கே உள்நாட்டு குழப்பமும் உருவாகுது. எப்படியாவது அதிமுக அணியை ஜெயிக்க வைக்கணும்னு எடுக்கக்கூடிய அமித்ஷா முயற்சியை அந்த அமித்ஷா கட்சியை சேர்ந்த அண்ணாமலையே என்ன முடிவெடுக்கிறாரு, அதுக்கு நடக்காது ராஜா, எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலை இல்லாமல் வேற ஆளை போடுங்க, அப்போ தான் கூட்டணின்னு சொன்னோன்னே நீங்கள் ஒத்துக்கிட்டீங்கல்ல. அப்படி ஒத்துக்கிட்டு தானே நீங்கள் நயினார் நாகேந்திரனை தமிழ்நாட்டு தலைவராக்குனீங்க. அப்போ என்ன ஓரம் கட்டிட்டு நயினார் நாகேந்திரனை தமிழ்நாட்டு தலைவராக்கிட்டு எடப்பாடி சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு நீங்கள் ஆடுனா உங்களை நான் ஜெயிக்க விடுவேனா பாருங்க அப்படின்ட்டு சபதம் எடுத்திருக்காரு அண்ணாமலை அப்படிங்கிற தகவல் வந்திருக்கு. இப்படிப்பட்ட மனநிலையிலிருந்து அண்ணாமலையை மாற்றணுங்கிறதுக்காக தான் நிர்மலா சீதாராமனை அமித்ஷா அவர்கள் தமிழ்நாட்டுக்கு அனுப்பிச்சி வச்சாங்க. நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஒரு கட்சி கூட்டம் மாதிரி இல்லாமல் அந்த ஜி.கே. வாசனுடைய அப்பா இருக்காருங்கல்ல, கருப்பையா மூப்பனார், அவருடைய ஒரு நினைவேந்தல் நிகழ்ச்சி மாதிரி வச்சு அதில் எல்லாரையும் ஒன்று சேர்த்து ஒரு சமாதானப்படுத்தினோண்டு ஏற்பாடு பண்ணித்தான் அண்ணாமலை அவர்களையும் எடப்பாடி பழனிசாமி அவர்களையும் நயினார் நாகேந்திரன் அவர்களையும் இன்னையும் தேமுதிகவுடைய கட்சியை கூட அழைச்சாங்க. அப்படி அழைச்சி வந்த மேடையில் அண்ணாமலையும் எடப்பாடியும் ஒரு இன்முகத்தோடு பேசிக்கவே இல்லை. இதை சற்றிலே எதிர்பார்க்காத அந்த நிர்மலா சீதாராமன் என்ன பண்ணுறாங்க, முன்னாடியே அட்வைஸ் பண்ணிட்டாங்க,
ஏப்பா தமிழ்நாட்டில் வந்து அதிமுக தலைமையில் தான் நம்ம கூட்டணின்னு சொல்லிட்டோம், அமித்ஷாவும் சொல்லிட்டாரு. அதனால் நீங்கள் கூட்டணி ஆட்சின்னு சொன்னால் அதிமுக வெக்ஸ் ஆகுது. நம்ம பாஜக ஒன்றும் தமிழ்நாட்டில் ஜெயிக்க முடியாது. அதிமுகவோட உறவு இருந்தால் தான் ஓரளவு நம்ம 4-5 இடங்களாச்சும் வர முடியும். அதை நீ கெடுத்துருவா போல இருக்குது. அதனால் உன் மேலே சந்தேகப்படுறாங்க அதிமுககாரங்க. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்க, அதிமுக தலைமையில் தான் தமிழ்நாட்டில் கூட்டணி, வெற்றி பெற்ற உடனே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் முதலமைச்சர்னு நீ சொல்லியா அப்படின்ட்டு அந்த அம்மா வந்து உத்தரவிட்டதும் பேரில் வேறு வழி இல்லாமல் அந்த மேடையில் அண்ணாமலை வாயில் சொல்கிறாரு, உள்ளத்தால் சொல்லலை. அப்படி சொன்ன அண்ணாமலை வந்து பின்னாடி போயிட்டு அவருடைய ஆதரவாளர்கிட்ட சொல்லியிருக்காரு, எப்பா நான் சொன்னதெல்லாம் ரைட்டு, அந்த அம்மா சொல்லிச்சு நான் சொன்னேன், ஆனால் நான் ஜெயிக்க விட்டுருவேனா பாரு அப்படின்ட்டு அவருடைய ஆதரவாளர்கிட்ட சொன்னதாகவும் ஒரு செய்தி கசிய வருது. சரி, இப்போ என்னதான் செய்கிறது, இதை எப்படித்தான் நம்ம சீர்படுத்துறதுன்னு நினைக்கிறப்ப இன்னொரு பிரச்சனை கிளம்பி இருக்குது. அது என்ன பிரச்சனை, வரக்கூடிய 5ஆம் தேதி அன்னைக்கு நான் வந்து மனசில் உள்ளதெல்லாம் பேச போகிறேன் அப்படின்னு சொல்லி செங்கோட்டையன் வந்து ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காரு. அப்படி என்ன செங்கோட்டையன் சொல்ல போகிறாரு, ஏதோ ஒரு பெரிய மாற்றம் நடக்க போகுது, அதிமுகவில் பிளவு வந்துருமா, இல்லை அதிமுக உள்ளே வந்துடுவாரா, இல்லை அதிமுக வந்து பாஜக கூட்டணியிலேருந்து விலகிருமா, பலவிதமான வியூகங்களை வந்து வலைதளங்களில் பேசிக்கிறாங்க. ஆனால் பெரும்பாலும் வரக்கூடிய செய்தி என்னவா இருக்குன்னா, வரக்கூடிய 5ஆம் தேதி செய்தியாளர்களை சந்திக்க போகிற அந்த செங்கோட்டையன் வந்து என்ன சொல்ல இருக்காரு அப்படின்னா, ஒரு உத்தேசம் 99% இப்படி தான் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒட்டுமொத்த அதிமுகவும் ஒன்று சேர்ந்தால் மட்டுமே நம்ம வெற்றி பெற முடியும். அதுக்கு இடையூறாக இருக்கிற எடப்பாடி பழனிசாமி அவர்களை வந்து ஒதுக்கி வச்சுட்டு மற்ற அதிமுக காரங்க நாங்கள் எல்லாம் ஒன்று சேர போகிறோம். அதுக்கு செங்கோட்டையன் தலைமையில் நாங்கள் ஓரணியில் திரள்றோம். செங்கோட்டையன் அவர்கள், டிடிவி அவர்கள், ஓபிஎஸ் அவர்கள், சசிகலா அவர்கள், சில விலக்கப்பட்ட புகழேந்தி போன்ற தலைவர்கள், பெங்களூர் புகழேந்தி போன்ற தலைவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு புதிய நாங்கள் தான் அதிமுகவுடைய ஒரிஜினல் அணி, இந்த ஒரிஜினல் அதிமுக அணிக்கு பாஜக உறவு வேண்டியதில்லை, நாங்கள் பாஜகவோட கூட்டணி இல்லை, நாங்கள் வந்து பாஜக அல்லாத தாவேகாவோட கூட்டணி சேர போகிறோம், தாவேகாவோட கூட்டணி சேர்ந்து தமிழகத்துடைய தனித்தன்மையை அந்த திராவிட கொள்கையை நிலைநிறுத்த போகிறோங்கிற அறிவிப்பை செங்கோட்டையன் சொல்ல போகிறாரு. இப்படி சொன்ன பிறகு ஒரு பெரிய அரசியல் அதிர்வலையும் தமிழ்நாட்டில் ஏற்படும் அப்படின்னு பலரும் ஒரு வியூகம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இதை கேட்டுட்டு எடப்பாடி கவலைப்படவே மாட்டார். அப்பாடா இது நல்லதுன்னு அவர் நிம்மதி பெருமூச்சு விடுறது கூட வாய்ப்பு இருக்குது. காரணம், எடப்பாடியோடைய கணிப்பு எப்படி இருக்குன்னா, செங்கோட்டையன் அவர்களுக்கு அந்த கொங்கு மண்டலத்தில் 1-2 தொகுதியில் தாங்க செல்வாக்கு தமிழ்நாடு பூராவாக இருக்குது. டிடிவி தனி கட்சி ஆரம்பிச்சிட்டாரு, ஓபிஎஸ் ஒன்றும் இல்லாமல் இருக்கார். அது மாதிரி சசிகலா அம்மாவுக்கெலாம் அவ்வளோ தூரம் செல்வாக்கெலாம் கிடையாது. அதனால் இப்படி அவங்க போனால் நல்லது தாங்கிறத உள் மனசில் அவர் சந்தோஷமாக நினச்சாலும் அவருக்கு ஒரு பயம் என்னவாக இருக்குன்னு சொன்னால், ஓஹோ தாவக்காவோட இவங்க சேர்ந்தாங்கண்டா நம்மளுடைய வெற்றி வாய்ப்பு மிக பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குமோங்கிற கவலையும் அந்த எடப்பாடி அவர்கள் மனசுக்குள்ளே ஆட்ட ஆரம்பிச்சிருச்சு. இப்போ என்ன நடக்க போகுதுன்னா, வரக்கூடிய தேர்தலில் வந்து இந்த பாஜகவை தங்களை மதிக்காத பாஜகவுக்கு பாடம் போட்டணுன்ற ரோஷம் வந்துருச்சு. யாராருக்கு? டிடிவிக்கு வந்துருச்சு, ஓபிஎஸ்க்கு வந்துருச்சு, சசிகலாவுக்கு வந்துருச்சு, அதே போல் இந்த செங்கோட்டையனுக்கும் வந்துருச்சு. காரணம் வந்து செங்கோட்டையனை வச்சு அதிமுகவில் ஆட்டம் காட்டணும்னு முயற்சி பண்ணதே இந்த அமித்ஷா, நிர்மலா சீதாராமன் தான். அவங்க சொன்னதெல்லாம் கேட்டுக்கிட்டு இவர் என்ன பண்ணார், எடப்பாடிக்கு தெரியாமல் இப்போ டெல்லிக்கு போயிட்டு நிர்மலா சீதாராமனையெல்லாம் சந்தித்து அவங்க சொன்னதெல்லாம் செஞ்சு ஆரம்பித்தார். ஆனால் ஒரு கட்டத்தில் செங்கோட்டையனை வந்து டம்மியாக்கி விட்டுட்டு அவங்க நேரடியாக எடப்பாடிகிட்ட பேசி பாஜகவும் அதிமுகவும் ஒன்றாயிருச்சு. எந்த ஒரு நிகழ்ச்சிக்குமே வந்து செங்கோட்டையனையும் கூப்பிடல, டிடிவியையும் கூப்பிடல, ஓபிஎஸ்ஸையும் கூப்பிடல, சசிகலாவையும் கூப்பிடலங்கிறப்ப இப்போ அவங்க என்ன கடுப்பாயிட்டாங்க, ஓஹோ எங்களை மதிக்காமல்
எங்களை வந்து ஊறுகாய் மாதிரி பயன்படுத்திக்கிட்டு நீங்கள் அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி சேர்ந்தால் உங்களை நாங்கள் ஜெயிக்க விட்டுருமா அப்படின்ற ஒரு கடும் கோபத்தில் இவங்க இருக்காங்க. இந்த கோபத்தை பயன்படுத்திக்கிட்டு அண்ணாமலை என்ன பண்ணுறாரு, என்ன தலைவராக இருந்து நீங்கள் வெளியே தூக்கி போட்டுட்டு நயினார் நாகேந்திரனை போட்டு ஜெயிக்க வச்சுட்டா அண்ணாமலையோட நயினார் நாகேந்திரன் பெருசாக சாதிச்சிட்டாருன்னு காட்டலான்னு நினைக்கிறீங்களா? விடுவனா நான் அப்படின்னு அவர் சபதம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. இப்படி எடப்பாடிக்கு ரெண்டு பக்கம் இடியாக வந்து அமைக்கின்ற அவருக்கு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. ஆக நிச்சயமாக 2026 தேர்தலில் வந்து ஒரு முனை 2 முனை இல்லை 4 முனை போட்டிங்கிறது கன்ஃபார்ம் ஆகிட்டதுனால எப்படி இருந்தாலும் வரக்கூடிய 2026 தேர்தல் வித்தியாசமான தேர்தலாக இருக்கும். அந்த வித்தியாசமான தேர்தலில் அமித்ஷா முயற்சி பண்ணுற மாதிரி இந்த பாஜகவில் இருக்கிற அந்த தலைவர்கள்லாம் ஒன்று கூடி ஒரே கருத்தில் இருக்க போகிறது மாதிரி தெரியவே கிடையாது. அந்த உட்கட்சி பூசல் வந்து உச்சகட்டத்தில் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அதனால் நயினார் நாகேந்திரனை வந்து நிச்சயமாக அண்ணாமலைக்கு பிடிக்கல. நயினார் நாகேந்திரன் இதில் வெற்றி பெற்றுட்டாருன்னா அவர் இதில் நிலை பெற்றுவார், நம்மளுக்கு மரியாதை இல்லாமல் போயிருங்கிற ஒரு அந்த உள்நோக்கத்தால் அண்ணாமலை எப்படியாவது இங்கே தமிழ்நாட்டில் வந்து பாஜக ஜெயித்து விடக்கூடாதுங்கிறதுல கண்ணும் கருத்துமாக இருக்கிறாரு. ஆனால் இதை வெளிக்காட்டாமல் அரசியல் செய்யணுங்கிற ஆர்வத்தில் இருக்கக்கூடிய அண்ணாமலையோடைய இந்த முயற்சி வந்து ஜெயிக்குமா தோக்குமா என்ன நடக்க போகுதுன்னு பல குழப்பமான சூழ்நிலை வர்றப்ப இதையெல்லாம் கவனித்து கொண்டு இருக்கக்கூடிய அரசியல் நோக்கர்கள் சொல்கிறாங்க, நீங்கள் என்ன ஆட்டம் போட்டாலும் எப்படி பார்த்தாலும் 2026 தேர்தலில் திமுகவுக்கு தயார் ஜாக்பாட்டுங்கிற மாதிரி ஒரு தகவலை சொல்கிறாங்க, கருத்துக்களை வெளியிடுறாங்க. இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களை நீ இந்த அரசியலான கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த செய்தி பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக் கொடுங்க. இதே போன்ற அரசியல் செய்திகள் எந்த விதமான இடைச்சல்களும் இல்லாமல் உள்ளது உள்ளபடி உங்களுக்கு வந்து சேர நம்ம அரசியல் 1000 சேனலுக்கு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு செய்தியும் உங்கள் நோட்டிஃபிகேஷன் காட்டும். நீங்கள் விரும்பிய செய்தியை பார்க்கலாம். என்றும் இணைந்திருப்போம். நன்றி, வாழ்த்துக்கள். உங்கள் அன்பன் அஷ்ரஃப் அலி.